What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of காதலா. மறுபடியும் வந்துட்டேன். போன வாரம் எல்லாரும் பாலாஜி என்ன பண்ணா பாலாஜி எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் போன வாரமே சொல்லிட்டேன் 200K அடிச்சா நம்ம பாலாஜி படத்தை காட்டலானே. 200K அடிச்சோமா? இல்ல அப்படி எப்படிங்க பாலாஜி படத்தை காட்டுறது? ஆனா எனக்கு தெரியும் பாலாஜி படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதனால உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஹனுமான் காயின் எல்லைச்சு அதே நேரத்தை அசர் கொலா கலர்ல இருந்தா எப்படி இருப்பான்? அதேதான் பாலாஜி. அதுல நான் இந்த வாரம் ஒரு புனிதமான காதல் கதை இருக்குன்னு நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா இந்த வாரம் தீபாவளி வரல. சோ தீபாவளி கலை கட்டுற மாதிரி போடுற டைட்டில் காட்டேன். இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. டபுளுக்கு இந்த வாரம் ஒரு காலர் இருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஓகே, சோ ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹலோ, ஹாய், நான் நல்லா இருக்கேன். ஹாய், ஜீவன் தானே? இந்த எபிசோட்ல என்ன தவிர யாரெல்லாம் பேசுவான்? ஓகே ஒரு சும்மா ஒரு டவுட் தான், கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்டுக்கிட்டேன். ஓ, அப்படியா விஷயம்? Anyways, thank you so much for letting us call you and submitting the stories. So, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையான பேர் வைக்கிறீங்களா இல்ல நீங்க வந்து நாங்களும் உங்களுக்கு பேர் வைக்கணும்? இல்ல, எனக்கு உண்மையான பேரு வேணாம். ஏன்னா நான் மாட்டிப்பதுக்கு அப்புறம் என் பேரு நான் ஜில்லுன்னு வச்சுக்கிறேன். இது நான் ஒரு காரணமா தான் வைக்கிறேன். சோ இது வந்து சில பேருக்கு தெரியும், இந்த பேர் இங்க கேட்ட மாதிரி இருக்கு. இது வந்து சப்டல் அடி. இது வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜோக்ல. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜோக்ல இது எக்ஸ்டன் அப்படிதான் கூப்பிடுவான் கேவலமா. ஜாக் அண்ட் ஜில் மாதிரி உன் பேரு ஜில்லு. அது எவ்வளவு அழகான பேரு. சில்லுன்னு ஒரு காதுல ஜோதிகா வந்து கூப்பிடுவாங்க, சூர்யா ஜோதிகா மாத்தி. ஐ மீன் ஈச் அதர். சரி, ஜில்லு கதையை சொல்லு ஜில்லு. சோ பேசிக்கா இந்த காதல் இது ஒரு கர்மமான காதல் சொல்ல முடியாது. இது ஒரு நல்ல ஒரு காதல் சொல்லு. எனக்கு ஒரு முத காதல். ஃபர்ஸ்ட் லவ். நிறைய பேர் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் லவ் தான் the most beautiful loveன்னு. நோ தலைவரே. எனக்கு பாக்குறதுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அது முடிஞ்சு போறப்ப வந்து கேவலமா இருந்துச்சு, ரொம்ப கேவலமா இருந்துச்சு. சரி, நம்ம ஏன் பேட்ல ஃபோக்கஸ் பண்றோம்? நம்ம வந்து எப்பவுமே பாசிட்டிவ்லி ஃபோக்கஸ் பண்றோம். when I was 19, நான் 19 வயசுல வந்து ஒரு பையனை காதலிச்சேன். அவன் பேரு வந்து குருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் குரு தான் பேசுறேன். என்னம்மா உன் பேர் மட்டும் ஜில்லுன்னு அப்படி கோல்டா வச்சிருக்க, அவன் பேர் மட்டும் குருன்னு வச்சுங்க. இது அவனோட பேர் மாதிரி தான் இருக்கும். சோ நோ வரி. நீ வேணுமே அவனை தாக்கல் பண்ற மாதிரி தான் இருக்கு. அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இந்த பையனை மீட் பண்ணேன். தென் மீட் பண்ணி ஒரு பேசிக் காதல் கதை தான். ஸோ அப்படி மீட் பண்ணி நார்மலா இருந்துச்சு இந்த காதல் கதை. அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா லவ் பண்ணேன் நாங்க. இட் வாஸ் 2021 டிசம்பர் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் ஃபேமிலியோட. அண்ட் தென் 2022 அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு காதல் பண்ணல, அப்படியே உள்ளுக்குள்ளே காதல் பண்ணிட்டு இருந்தாரு அவரு. ஓகே, பேசிக்கா நான் வந்து யாரும் ரிலேஷன்ஷிப் இருந்தது இல்ல. ஐ டோன்ட் நோ ஹவ் லவ் வர்க்ஸ். இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. Wait, I just asking. So he was one-sided love you la. அவன் one-sided ஒன்னு லவ் பண்ணிட்டு இருக்கான். எஸ், ஏன்னா எனக்கு அப்பதான் புதுசா போனே கச்சிருந்துச்சு. அவன் அப்பதான் one-sided லவ் பண்றான். கால் பண்ணுவான், மெசேஜ் பண்ணுவான் அப்படின்னு. உனக்கு லவ்னு தெரிஞ்சா இல்ல ஃப்ரெண்டா பார்த்திருந்தியா? நான் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். எனக்கு நிறைய பையனுங்க கூட்டாளி தான் இருக்கானுங்க. சோ எல்லா பொண்ணுங்களும் இப்படி பார்த்திருந்தா ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நல்லா ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். ஒரு 2022 ஏப்ரல் போல திடீர்னு வந்து இந்த பையன் வந்துட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து யாரும் வந்து இது மாதிரி பிரம்மாண்டமா ப்ரொபோஸ் பண்ணதே இல்ல. இவ்வளவு பிராங்கா வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டு, சாரி என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா எனக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப்ல புந்தா என்ன பண்ணணும்னு எனக்கு தான் தெரியாது. என்ன பண்ணணும் தெரியாதா? தமிழ் படத்துல எத்தனை தடவை காட்டியிருக்கீங்க? உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் சார் ஜெஸியை லவ் பண்ணேன்? ஐயோ, அது படம், இது ஏன் வாழ்க்கை. எனக்கு வந்து நான் ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். So I didn't want to date anyone. Never dated anyone also. ஒருத்தன் ஒருத்தியா இருக்க போறேன்னா முதல்ல அக்செப்ட் பண்ணணும். ஒருத்தனையும் அக்செப்ட் பண்ண, நான் ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருக்க போறேன்னா எவன் ஒருத்தருக்கு வேணாம். எனக்கு ரொம்ப சிறுபடி வாங்கிட்ட கேவலமா இந்த வார்த்தைகளை சொல்லி நான் வாங்காது சிறுபடியே இல்லை. இந்த டைலாக் சொல்லி வாங்குற மொத்தம் வந்து அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணும், எது பண்ணாலும் இந்த பையனோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு செம்மையா என்ன செஞ்சு விட்டு போயிட்டான். அதான் செஞ்சான்ல. ஐயோ, அந்த செஞ்சு இல்ல, இது வேற. இது வந்து மென்டலி பிசிக்கலி எல்லாமே செஞ்சு விட்டு கிளம்பிட்டான். ஐயோ,
ஓகே 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 நம்ம அவ்வளவு சீக்கிரம் ஜம்ப் கன் பண்ணோம்னா வந்து மார்ச் முடிஞ்சு அப்பயும் நாங்க வேற வழி இல்ல மீட் பண்ணி தான் ஆகணும். இது ஆக்சுவலா மீட் பண்ணது எங்க அம்மா ஏதோ ஒரு சாமியார் பாப்பாங்க, அந்த சாமியார் மூலமா அப்படி மீட் பண்ணி அப்படி இருந்துச்சுல்ல. சோ சாமியாரா ஏன்பா? ஏன்னா அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு சாமியார் எங்க அம்மாக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் எங்க அம்மா வந்து உங்க அம்மா வந்து சாமியார் கூட்டிட்டு போறாங்க சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க 2 பேரும். சரி தெரியாத பிள்ளைங்களை கூட்டிட்டு போவாங்க. நாங்க எல்லாரும் அப்படி இவர் வந்து இவர் சுவாமிஜி சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்டா மீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது அப்படி மலர்ந்துருச்சு அப்படியே. என்னடா ஒரு சுவாமி இடத்துல போய் பிளெஸிங் எடுக்க சொன்னா அங்க போய் காதல் பண்ணிட்டு இல்ல இந்த சுவாமிஜி வந்து டுபார்கூர் நினைக்கிறேன். என்னோட குரு வீட்ல இருந்தாரு. குரு வீட்ல இருந்துட்டு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தாரு. அது ஒரு பெரிய கழுவு. அது நீங்க ஒரு தனியார் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும். இதெல்லாம் ஆரம்பிச்சீங்க. அது பேரு தான் டோசா. அவர் எனக்கு மார்ச் ப்ரொபோஸ் பண்ணா அப்பயே நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஐ டிடன்ட் வாண்ட் டு லைக் கட் ஆஃப் பண்ணுவேன். ஆனா எனக்கு கொஞ்சம் ரூடா இருந்தார்ல, ஏன்னா எனக்கு பிடிக்கல அவர் பிஹேவ் பண்ண, லவ் பாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ வேற வழியே இல்லாம ஒரு நாள் இப்படி 30 May வந்துட்டு அவங்க அம்மாவோட பர்த்டே. ஸோ அவங்க அம்மா பர்த்டேக்கு நாங்க போனோம். நான் ரொம்ப நாள் கழிச்சு அவர் மீட் பண்றேன். என்னை பார்த்துட்டு நல்லா பேசுறாரு. அந்த நேரம் பார்த்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சப்பாத்தி பிஞ்சு போச்சா? சப்பாத்தி பிஞ்சு போனோன்னே என் உலகத்துல எந்த பையனும் என் கால் தொட்டதே இல்லை. ஓகே, ஒரு பையன் டக்குன்னு எனக்கு இறங்கி வந்து சப்பாத்தி வந்து நான் உனக்கு வேணா என்ன பண்றேன், நீ ஹீல்ஸ் பிஞ்சிருச்சு, நான் இங்கேதான் அவர் காடி இருக்கு கூட்டிட்டு போயிட்டு அவர் என்னத்தையும் எடுத்து போட்டு கம்பு போடுறாரு, ஏதோ பண்றாரு, சப்பாத்தி பிக்ஸ் பண்றது. தாங்கி 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 தாங்கினது போதும். அப்புறம் ஒரு மாதிரி எனக்கும் ஆசை வந்துருச்சு. பரவாயில்ல இந்த பையன் கால்லாம் தொடுறானே. ட்ரெயின் ஸ்டேஷன் ஒருத்தர் வந்து ஷூ தேய்க்கிற ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட கொடுத்தா ஒட்டி கொடுப்பான். எனக்கு அப்ப அருள் இல்ல, நானே ஒத்துக்கிறேன். எனக்கு அருள் இல்லையா? ஒருத்தர் வந்து அவன் கம் ஒட்டி விட்டான், என் காதல ஒட்டி விட்டான். இல்ல ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு அந்த நேரத்துல. ஏன்னா அவர் ரொம்ப பேசல, வெறும் ஆக்ஷனாலே அவர் வந்து ஸ்வீட்னு காமிச்சிட்டு இருந்தார். அதுல ஒரு ஆசையை வந்தோன்னு 31st May வந்து 12 மணி ஆகிறதுக்குள்ளாரு நானு அவருக்கு கால் பண்ணி எனக்கு ஓகே தான், உங்களோட ஓகே தான் சொல்லி ஓகேன்னு சொல்லி அந்த குழியில நானே போய் தலையை விட்டுக்கிட்டேன். இல்ல முழுசா போய் விழுந்துட்டேன். ஆக்சுவலா முழுசா விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். பெரிய சிண்டரெல்லா சப்பாத்து கடைசியில லவ் பண்ணிட்டாங்க. ஐயோ அந்த கெஸ்ட்ல வந்து விழுந்துட்டேன் என்னையே அறியாம. எவனோ பேர் மினிமம், அதுல பேர் மினிமம் கூட இல்ல. அது பேர் ஃபுட்ங்க, பேர் மினிமம் இல்ல. ஒரு மாதிரி காதல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என்னாச்சு இந்த காதலுக்குள்ளாரு? நான் வந்து ஒரு பிராங்கா சொல்லணும், எனக்கு ரிலேஷன்ஷிப் இல்ல, ஒண்ணுமே இல்ல, எனக்கு ஜீரோ. என்னோட லைஃப், லவ் லைஃப் எல்லாமே ஜீரோ. ஆனா அவர் அப்படியே எனக்கு ஆப்போசிட். அவருக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவரு ஜோக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஜோக்கான எக்ஸ்பீரியன்ஸ்? ஜோக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஜோக்கா பண்ணிட்டு இருக்கான்? இத நான் சொல்லக்கூடாதுன்னு தெரியலையே. செருப்பால அடி வாங்கிட்டு நீ சொல்லி தொலை. அவரு வந்து அவருக்கு கேர்ள்ஸ் சொல்ல முடியாது. நிறைய ஸ்ட்ரீட்ல சொல்ல, எப்படி சொல்றது, அசிங்கமா இருக்கு எனக்கே. அவரு வந்து நிறைய ப்ரொஸ்டிட்யூட்க்கு எல்லாம் போறாரு. சோ எனக்கு அதெல்லாம் வந்து நீ என்ன சொன்ன? அவன் காதல் மன்னன் பில்டா பண்ணி விட்டு அவன் ஓக்கர மன்னனா இருக்கான். ஓக்கர மன்னனுக்கு காதல் மன்னனுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஐயோ, what is this? இல்ல இது எனக்கு இதெல்லாம் தெரியாது. லவ் பண்ணிட்டு சொல்றாரு என்கிட்ட, இதெல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அது நீ லவ் போட அது காசு கொடுத்தாலே அது லவ் பண்ற மாதிரி நடிக்கும். இதெல்லாம் எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து எனக்கு புதுசா இருந்துச்சு. ஒரு ஆள் வந்து இப்படி சொல்றாங்க, நான் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கேன், இதுக்கு வந்து அர்த்தம் இல்ல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி I'm too innocent to be honest. No, okay. Listen. நீ too innocent ஆ இருந்திருக்கலாம். இப்போ நீ innocent இல்ல. நீ அவர் ஜோக்கா லவ் பண்ணாரு, நீ அத கேவலமா லவ் பண்ணலன்னு சொல்ற. ஆனா நீ ஜோக்கா சொன்னல, அங்க உளுந்தண்டி. அந்த ஜோக்கான வார்த்தை சொன்னத உளுந்த. ஒரு சாவடியா லவ் பண்ணி எது எல்லாத்தையும் அடி அடின்னு அடிச்சிருக்காரு. நீ வந்து ஒரு காதல் அவனுக்கு என்னென்ன பில்டப் பண்ணுவா? இல்ல நீங்க பாத்துக்கலாம், நீங்க ஸ்கேம் ஆயிட்டீங்க. இப்ப அதே மாதிரி தான் நானும் ஸ்கேம் ஆனேன்னு சொல்ல வரேன். நான் ஒன்னால ஸ்கேம் ஆனேன். டோன்ட் கேஸ்லைட் மீ. No, அதெல்லாம் இல்ல. இது வந்து எனக்கு பொறுத்த இருக்கும், from my point of view, I was loving him very genuinely, to be very honest. ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு வேல வந்து நான் அவரை லவ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன வேல லவ் பண்ண? ஃபேமிலிக்கு இன்ட்ரோ듀ce பண்ணேன். I introduced. அவனுக்கு ஒரு வே தான் தெரிஞ்சிருக்கும், எல்லாத்தையும் திறந்து போட்டு காட்டினா தான் அவனுக்கு அந்த வே. ஐயோ
வேண்டாம் அவனுக்கு அதெல்லாம் வேண்டாம். அவனுக்கு குருன்னு வேற. அவர் குருதான். நான் குரு தாண்டா பேசுறேன். அவர் எல்லாருக்கும் குருவா இருந்திருக்காரு. குருஜியா இருந்தாரு பேசிக்கா எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும். அவனை வந்து குருஜின்னு கூப்பிட்டல, நீ நல்லா இருப்ப. So at 19 years old he started going to prostitutes, is it? Before 19 he went when he was 16. What? 16? Yeah. Holy Yes. shit. Yo, okay, I'll be honest. At 16 I knew how to wank and watch porn. Even at a prostitute ke beta. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. இது எனக்கு நான் கேட்டேன், அந்த மாதிரி போனீங்களா கேட்டேன். அது உனக்கு புரியாது, இது வந்து ஆம்பளைங்க சம்பந்தப்பட்ட விஷயம். Hey, listen, you know what? I just want to give it out. Okay, you may be young, but going for prostitution is very wrong because you can get a lot of sexually transmitted disease. So please don't do that. It's really once you get it, it will fuck up your life. Don't fuck up your life for 1 hour pleasure. Please 5 minutes lah. அவ்வளவு சீன் இல்ல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. I'm very honest. I was very honest with him. நான் என்ன friends and everything. He knows how my lifestyle. என்னைய வந்து அவர் திடீர்னு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் இப்படி சட்டை போடக்கூடாது, நீ இப்படி இது பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் மாத்தினேன். சொல்லுவாரு எங்க போனாலும் நீ பொட்டு வைக்கணும். சரி பொட்டையும் வச்சேன், எல்லாமே பண்ணேன். சரி நீ அவனை கேட்டிருக்கல, என்ன பொட்டு வைக்க சொல்ற, நீ அங்கங்க போட்டுட்டு இருக்க. அவரு கேட்டா சொல்றாரு, அந்த டைம் கூட சொல்றாரு, நீ மட்டும் எல்லாத்தையும் பண்ணிட்டியே, இட்ஸ் நாட் ஃபேர், எனக்கு ஃபேர் இல்லையே. இல்ல நீ ஒரு பொம்பளை பிள்ளை, நீ அப்படிலாம் இருக்க கூடாது. பொம்பளை பிள்ளைன்னா அப்படி இருக்க கூடாதா? இல்ல எனக்கு புரியல, நான் ஆம்பளை பையன் எங்க போயிட்டு வந்தாலும் நான் உன்கிட்ட தான் வருவேன்னு சொன்ன. நானும் முட்டாள் மாதிரி அப்படியா? You also what? Yo, கோயிங் எங்க போனாலும் ஸ்டேயிங் உங்க கூட தானே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. hey. Yes, I believed him. Whatever he was saying, I was actually believing. கேட்டா அந்த வயசு அதெல்லாம் விட்டுட்டாரு. அவரு ஒரு எத்தனை வாட்டி போயிருக்காரா, பட் அவரு விட்டுட்டாரு அதெல்லாம். எனக்குன்னு வந்து அவர் லாயலா இருப்பாரா. லாயலா யாரு அந்த நாய்? உண்மையை டக்குன்னு சொல்லிட்டு. So he started controlling you, is it? Too much controlling. Actually, I don't understand why men control women. Like, okay, you know what? I like, why do you all listen when the fella tells you things that you're not comfortable doing? Why do you listen to it? Of course, I was not using my brain. I'm not joking. I didn't think I should not telling like that. But நான் யோசிக்காம ஓகே அவருக்கு வந்து நான் என் மனசுல ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்துட்டேன். எனக்கு மத்த பொண்ணுங்க எப்படி தெரியல. To be honest, I allowed him like to, okay, he told me to change இந்த பண்ணு because I trusted him. அவர் என்ன சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. அவர் எப்படி என்று சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த எனக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன சண்டை போட்டாலும் at the end of the day he be like, நல்லதுக்கு தான் சொல்றேன், கேட்டுக்கோ, நீ ஏன் கேட்க மாட்டே? I was like, why I have to change சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பேன். நான் ஏன் சட்ட நியாயம் மாத்தணும்? எங்க அப்பாவே ஒண்ணு சொல்ல மாட்டேன், நீ யாருடான்னு கேட்பேன். நீ ஏன் கூட தான் வாழ போற, நம்ம ஃபேமிலிக்குள்ள இதுல ஒத்து போவோமா? அப்படி ஓ அப்படியா, ஆமா அங்கிள் ஆண்டி யோசிச்சு பாக்கணும்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் மாத்தினேன். Okay, I just want to let you know that your father and your parents are comfortable with it. No other men can tell you what to do. Exactly. But I didn't use my brain. I will again I'm regretting. இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன், நான் ஏன் அதெல்லாம் பண்ணேன். அவரு வருத்தப்பட்டுதான் அவனு வேற ஒன்னும் இல்ல. இப்ப வருத்தப்படல, இப்ப ஜாலியா தான் இருக்கேன். ஜோக்கா நீ ஜோக்கா அந்த வார்த்தையை பாய்க்கிற நீ பாட்டு, நீ ஜோக்கா சொல்லிட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்க. இல்ல அதெல்லாம் இல்ல. He one day எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவர் என்ன டெய்லி நைட் எப்படி இருந்தாலும் அழுவிச்சிருவாரு. மறக்காம எதையாச்சும் சொல்லி நான் அழுவிச்சிருவான். இல்லாட்டி வீட்டுக்கு வந்து மினுக்கு வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இப்படி பண்ற அப்படி பண்ற இப்படி பண்ற அப்படி பண்ற சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் விட்டு போயிருவாரு. ஒரு 6 months நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். என் வீட்டுல வந்து எல்லா பேருக்கு பொறுத்துக்கணும். பட் ஐ ஃபீல் எகெயின்ஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட எல்லாம் இல்ல இவர் நல்லவர் தான், அவர் அப்படிதான், அவர் வல்லவர் புள்ளவர் சொல்லிட்டு ஒரு கதையா விட்டுக்கிட்டு இருந்தேன். என் ஃபேமிலியும் வந்துட்டு ஐயோ இது திருந்தாது இது என்னச்சும் பண்ணி திருந்த வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. கடைசியில இவன் விட்டுட்டே போக மாட்டேன்னு சொன்னான். ஒரு நாள் இவருக்கு வந்து இந்த பொம்பளைங்க சமாச்சாரம் எல்லாம் இருக்குல்ல, அதனால எனக்கு இவர் மிளாக்கா போனாலே கொஞ்சம் பயம். ஒரு மாக்கான்னு சொல்றேன், அது உங்க லைன் ப்ராப்ளம், அதனால இந்த அவமானம் உனக்கு தேவையா? சோ பேசிக்கா அவர் வந்து அந்த இடத்துக்கு போனாலே he'll be off ready. டெக்ஸ்ட் பண்ண மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. சோ பேசிக்கா இப்படி அவர் அங்க போனோன்னு இந்த 3 கேவல
தீவிரவாதிங்க அவரோட சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, பேசிக்கா என்னத்தான் பண்றானுங்க தெரியாது. சரியா மட்டமான ஒரு கூட்டாளிங்க. பரவாயில்ல, கோவமா இருந்தது கூட நீ அவன் ஃப்ரெண்டு மேல ரொம்ப கோவமா இருக்க இருக்கு. எஸ், மட்டமான கூட்டாளிங்க. ஓகே, எனக்கு அவனுங்க சுத்தமா பிடிக்காது. ஆனா அவரோட கூட்டாளியாச்சும் சொல்லிட்டு சுத்துங்கன்னு சொல்றோம். ஒரு நாள் இப்படிதான் ரேண்டமா 2022ல வந்து நவம்பர் சம்திங் அவர் என்கிட்ட வந்துட்டு அவருக்கு நான் கால் பண்றேன் எடுக்கவே இல்லை. நானும் முடிச்சேன், சரி இத்தனை மாசம் எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது, ஒருவேளை போயிட்டானோ திருப்பி பழையபடி பொம்பளைங்களை பாக்குறதுக்கு அப்படின்னு. நீ என்ன கூலி படத்துல இன்னுமா என்ன தெரியல. மனசுல பட்டுருச்சா, எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு அவர் கூட இருந்து அந்த வீணா போனவனோட இருந்தப்ப எனக்கு மாதிரி தோணுனதே இல்ல. அந்த ஒரு நைட்டு மட்டும் என் வீட்டுல வேற என்ன அடிச்சுட்டாங்க. சரி நீ யாருக்கு அடிப்பீங்க, பாய் ஃப்ரெண்டுக்கு தான் அடியும். அடிச்சா ஃப்ரெண்டு 3 ஃப்ரெண்ட்ஸும் மாத்தி அவர் இங்க போயிருக்காரு, அவர் கேகே மாட்டு போயிருக்காரு. எப்படி 30 நிமிஷமா ஒருத்தர் கேகே மாட்டுல இருக்காரு, இது பெரிய ஒரு கதையா இருக்க அப்படின்னு ஒன்னோரோலா இருக்காரு சொல்லிட்டு நானு நீ சொல்லு அப்படின்னு நீ பார்த்த நீ நல்லா ஏமாத்தன்னு கேட்டா பேக்கப் பண்றீங்களா நண்பனுக்கு. bros before hoes. No, they were going bros before hoes when the bro is fucking a hoe. Oh fuck. I called, keep on calling, but 3 of them was the one picking up. So நான் என்ன பண்ணேன், டெக்ஸ்ட் பண்ணேன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயூ சொல்லிட்டு ஒரு 2 minutes கழிச்சு ட்ரங்கா அனுப்பிவிட்டேன். திருப்பி ஒரு 1 hour கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்துச்சு அவர் போன்ல இருந்து. கால் பண்ணிட்டு நீ எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க ஊன்னு கத்துறன்னு சொன்னேன். நீ எங்க போயிட்ட, எனக்கு வீட்டுல வந்து இங்க கலவரமா இருந்துச்சு, நீ என்ன எவனை பார்க்க போயிட்ட, சும்மாதான் கேக்குறல எவனை பார்க்க போயிட்டேன், சும்மா கேக்குறேன் ஆமான்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சிரும். ஆனா அவருக்கு சொல்ற ஆமா நான் ஒரு பொம்பளை தான் பாக்க போனேன், இப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அப்படியா இது அவர் அங்க உண்மையை சொல்றாரு பொய் சொல்றாரு எனக்கு தெரியல. ஆனா நாங்க ஒரு கோவத்து உச்சத்துல இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், சரி நீங்க என்ன பண்ணிட்டு போ, என் வாழ்க்கையை விட்டு போயிரு, நான் பேசாம போய் செத்துரு. நீ தான் சாவணும் அப்படி சொன்னாரு. நானா ஓகே நான் சாவறேன் சொல்லிட்டு போன் வச்சுட்டு நான் பாட்டுக்கு போய் சோஃபால உட்காந்துட்டேன். ஐயா சாவறேன்னு சொல்லிட்டு போய் ரிலாக்ஸா போய் உட்காந்துட்டியா? When I close my eyes, fall into samadhi. அப்படி நீ போய் சாவு சொல்லிட்டு ஓகே நான் போய் சாவற சொல்லிட்டு நான் போய் ஹால்ல உட்காந்துட்டேன். அவனுக்காக செத்த எங்க அப்பா அம்மாக்கு யாரு பதில் சொல்லுது? இப்ப மட்டும் அப்பா அம்மா ஞாபகம் வராங்க. அவர் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு ஐயோ குரு சாவ போறாரு சாவ சொல்லுங்க, அவரே என்ன சாவ சொன்னாரு, போய் சாவ சொல்லுங்க அப்படி சொல்லிட்டேன். கடைசியில் பார்த்தா அவர் பெல்கனில இருந்து மிரட்டிக்கிட்டு இருந்திருக்காரா, நான் போறேன் எனக்கு வேணாம் நான் போறேன். இந்த பெல்கனி அந்த ப்ரோஸ்டிடியூட் வீடோட பெல்கனி இல்ல அவர் பெல்கனி? அது எனக்கு தெரியாது, இப்ப இருக்கு தெரியாது. அப்புறம் நான் சொன்னேன் அவர்கிட்ட போய் போனு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பேசினேன். ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, சாவர் சொன்ன போய் செத்துடணுமா, சும்மா மூடிக்கிட்டு போனை போய் வச்சுட்டு போய் தூங்குற வழியை பாருங்க. இல்ல எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொன்னா. நீ வேணாம்மா, ஏன் வேணாம் அப்படின்னு கேட்டேன். இல்ல எனக்கு நீ வேணாம், எனக்கு நீ ரொம்ப டார்ச்சரா இருக்குன்னு. அப்ப நான் நல்லா நாக்க புடுங்கிற மாதிரி கேட்டேன், நான் வீட்டுல உனக்காக அடி வாங்கினேன், என்ன வீட்டு விட்டு வெளியாக்குறதுலாம் வெளியாவலாம் சொன்னேன். நான் மயிராண்டி நீ ஒன்னால வந்து என் வீடு அவ்வளவு பெரிய கெட்ட பேரு இப்ப நீ வந்து என்னை வந்து அவனை விட்டு போற எனக்கு நீ வேணாம். அதுவும் அழுதுகிட்டு பொய் அழுவாச்சு. நான் ஒரு வீடியோ கால் பண்ணேன், நான் பாக்குறேன் கண்ணுல முதல்ல தண்ணி வருதா பாக்குறேன்னு கேக்குறேன். நீ சந்தேகப்படுற நீ இந்த மாதிரி என்ன சந்தேகப்பட்டதுல. ஆமா நான் இப்பதான் உனக்கு சந்தேகப்படுறேன், நீ வீணா போனவன், நீ அங்க போய் என்னதான் பண்ற எனக்கு தெரியுது. நான் குடிச்சிருக்க வர நீ நினைக்கிறேன். அவர் பிளேம் போட்டு என்ன வேணாம்னு சொல்லிட்டாரு. கடைசி என் வீட்டுல பேசுவாரு, அவர் என்ன வேணாம் சொல்லிட்டேன். என் வீட்டுல ஒரே செலிப்ரேஷன். ஓகே சாரி என் பாய் ஃப்ரெண்ட் பேசுறான், ஏய் எட்ரா பந்தியே இன்னைக்கு நம்ம செலிப்ரேஷன் பண்றோம். என்னைய வந்துட்டு வா நம்ம இங்க போலாம் அங்க அப்படியே அங்க போய் கூத்தடிப்போம். வா ஓகே இதுக்கப்புறம் நீ இப்படி தெரிக்கிறோம், வாழ்க்கைய மாறுதான், அவன் வாழ்க்கையில இல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு வைப்ல இருந்தேன். அப்படியே ஒரு ஜாலியா இருந்தேன் என் வாழ்க்கையில. அந்த ஒரு பேட் எனர்ஜி என் வாழ்க்கைய விட்டு போச்சு. பட் ஐ வாஸ் வெரி சேட். இட் டுக் மீ 2 years to properly move on. பட் யா வைப்ல பண்ணிட்டு இருந்தீங்க? வைப் பண்ணுவேதான். பட் இப்படி சொல்றது 2 வருஷம் அழுதுட்டே வைப் பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல அழுவலாம் இல்ல, அப்பப்போ கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்கும். ஐ டோன்ட் நோ ஹவ் இஸ் டூயிங்
அப்படி இருக்கும். என்னோட பர்சனல் லைஃப் அந்த 2 வருஷம் நான் வந்து சிங்கிளா நல்லா ஜாலியா இருந்தேன். பட் ஐ டிடன்ட் கெட் இன்டு எனி ரிலேஷன்ஷிப். I wasn't in relationship. ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியல. இதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு காதல்னு. இது ஒரு பையன் மட்டும் தான். ஓ, அதுக்கு அப்புறம் நிறைய டேட்ஸ் எல்லாம் போனீங்களா? டேட்ஸ் போனேன், பட் I wasn't in any relationship. அதுக்கு அப்புறம் ஓ, ரிலேஷன்ஷிப் இருந்தா அந்த காதல், ரிலேஷன்ஷிப் இல்லனா அது ஜஸ்ட் பாய். ஒன் சைடு காதல் சொல்லலாம். அப்ப திருந்திட்டல? இல்ல திருப்பி வந்தான் என் வாழ்க்கையில. திருப்பி வந்தானா? ஆமா, திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. வந்தாருன்னா போன வருஷம் நவம்பர் வந்தாரு தீபாவளி டைம்ல. இது ஏன் சுத்து கொழுப்பு. நான் கால் பண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கால் பண்ணிட்டு அவரு வந்து குடி போதில சரி நீ வா உன்னை நான் மீட் பண்ணலான்னு சொன்னாரு. ஓகே இதுதான் போல, இதுதான் இந்த ப்ராப்பர் க்ளோஷர் போலன்னு சொல்லிட்டு நான் சரி வாங்க நம்ம கோயில பத்து கேப்ல மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பத்து கேப்ஸ் இல்லையா இந்த பக்தியோட இருப்போமே இங்கேயாச்சும் மீட் பண்ணிட்டு நான் கதையாயிருவேன். இங்க பாரு, நான் ஒன்னே சொல்றேன், இந்த காதல் கதை எந்த விஷயமா இருந்தாலும் 10 கேஸ் இன்வால்வ் பண்ணாத, அடிபட்டவன் நான் சொல்றேன். அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. அது பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருவாங்க. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. இது இப்படி போய் நாங்க திருப்பி கெட் பேக் பண்ணிட்டோம் ஆக்சுவலா. You got back together with him? Unfortunately, yes. ஒன்ன கொண்டு வேண்டாம் சொல்லிட்டே இருக்கற ஆனா சுட மாட்டேன்றேன். எனக்கு தெரியல நான் கெட் பேக் பண்ணிட்டேனா இல்லையான்னு கூட. அவர் வந்து கை பிடிச்சிட்டு கையை விடுறாரு. நாங்க பத்துக்கே பேசிட்டு அப்ப நான் சொல்றோம் எனக்கு கை பிடிச்சி திருப்பி விடு, எனக்கு நீ வேணாம் ஆனா எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணாம் எனக்கு நீ வேணும். அந்த படம் டயலாக் மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. தலையில வேற மொட்டை அடிச்சிருந்தாரு. நான் ஓகே சரி பார்த்தேன், ஐயோ இது ஒரு என்ன இது இப்ப என்ன, நான் சும்மா வந்து சரி ஒரு க்ளோஷர் இருக்கும் நல்லா ப்ராப்பரா பார்த்தேன், இது வந்துட்டு எனக்கு நீ வேணும் அப்படிலாம் சொன்னாரு. கடைசி நானும் சொன்னேன் ஆமா ஓகே சரி எனக்கு நீ வேணும் தான், நானும் எந்த ரிலேஷன்ஷிப்ல சரி ட்ரை பண்ணி பாப்போம் அப்படிதான் சொன்னேன். சரி நான் ட்ரை பண்ணி பாப்போம். அவர் என்ன சொல்ற இல்ல ஆனா நீ எனக்கு வேணாம் எனக்கு நீ வேணாம் அப்படின்னு என்ன வேணும்னு சொல்ல வேணும்னு சொல்லி ட்ரை பண்ணி பாப்போம், பிடிக்கலன்னா கிளம்பிடுன்னு சொன்னேன். நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டோம், இதுக்கப்புறம் பிரிய மாட்டோம் என்ன நெக்ஸ்ட் இருக்குன்னா சரி எது இந்த வாழ்க்கையில எதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும். இது நீ சொல்ற. ஆமா இது நீ சொல்ற. இது நீ சொல்ற. எனக்கு ஒரு வழி தெரியல. வழி தெரியலையா? டேய் சுகர் பேஷண்ட்ரா நானு. நான் ஒரு பையனை டேட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த பையனை டேட் பண்ண பையனோட போட்டோ எல்லாம் என்கிட்ட தான் இருக்கும். சோ எப்படி என் வீடு வந்து ஹோல் வீட்டை நான் ஸ்கேம் பண்ணேன், யாருக்கும் தெரியாம இந்த பையன் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு. ஒரு இன்னொரு பையனோட வால்பேப்பர் வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருந்தேன். இன்னொரு பேர் ஆள் வால்பேப்பர் வச்சுட்டு நீ இன்னொரு ஆளோட இருக்க. ஆமா எனக்கு ஒரு வழி. இந்த கதையில நீயும் ரெட் ஃபிளாக் டி. நான் ரெட் ஃபிளாக்னு தெரியும், ஏன்னா எனக்கு ஒரு வழி தெரியல. பட் தட் he was my friend also at the same time. Now we are no more dating, we are friends really. அந்த குருன்னு இருக்கான், அவனுக்கு வந்து பிடிக்கல நீ எவனோட வால்பேப்பர்ல வச்சிருக்க, நீ என்ன ஏமாத்துற போல அப்படிலாம் சொன்ன. சரி கூமுட்ட நீ மாட்டிருக்கூடாது சொல்லிட்டு தான் எவனோட வால்பேப்பரை கண்டாவி என் போன்ல வச்சிருக்கேன், எனக்கு என்ன தலையெழுத்தான்னு சொல்லிட்டு என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா. ஒரு நாள் வந்து என்னாச்சு சாமி பார்க்க போயிட்டோம். ஓகேயா இன்னும் இந்த சாமி வில்ல நீ. ஐயோ இல்ல நான் விட்டுட்டேன், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை. ஆனா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் வந்து ஐ மீன் என்னை வந்து ஏத்துருன்னு சொன்னா. அந்த இடத்துக்கு போன இந்த சாமியார் இன்னமும் கேக்குறாரு. சாமியார் கேட்க 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 அந்த சாமியா எங்க அம்மா பக்கத்துல நின்று என்ன பாத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்குதான் ஏதோ ஒரு பையனை பிடிக்குமே, அந்த பையனோட போட்டோவை காட்டுன்னு. எனக்கு எக்ஸ் தானே பிடிக்கும், யாரை காட்டுன்னு சொல்லிட்டு எக்ஸ் முஞ்சே காட்டுனேன். எனக்கு இந்த பையனை தான் பிடிக்கும்னு யாருக்கும் தெரியாம அந்த சாமியார்கிட்ட மட்டும். நான் வெளியே வந்துட்டு அந்த சாமியார் என்னமோ சொல்லிட்டாரு போல எங்க அம்மா கிட்ட. இருக்கு இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. என் ஃப்ரெண்டு காடியில வந்துட்டு தனியாயிட்டு உன் எக்ஸ் தானே நீ திருப்பி காதலிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் நான் சொல்லிட்டு ஆமா என் எக்ஸ் தான் வந்து நான் காதலிக்கிறேன் யார்கிட்ட போய் சொல்லிடாதுன்னு சொன்னேன். அவன் போய் எங்க அம்மாட்ட போய் சொல்லி எங்க அம்மா வந்து என்னை வந்து கேவலமா கேட்டு எங்க அப்பாவுக்கு ஒரு நாள் தெரிஞ்சு வீட்டுக்கே தெரிஞ்சு யாரும் என்கிட்ட பேசாம போயிட்டாங்க. ஒரு மாசம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஒரு 1 month இந்த பீத்தலுக்காக யாரும் என்கிட்ட பேசாமலே போயிட்டாங்க. நில்லு உங்க அம்மா உன்ட்ட என்ன கேவலமா கேட்டாங்க? நீ திருந்த மாட்டியா, அவன் எவ்வளவு மட்டமா உன்னைய வந்து ட்ரீட் பண்ணா, உனக்கு அப்பயும் அவன் தான் வேணுமா, காதலுக்கு கண்ணு இல்லமான்னு சொல்லிட்டு அறிவு இல்லமான்னு சொல்லிட்டு
காதல் கண்ணுதாமா இல்ல. இதுல அருவும் இல்ல என்கிட்ட அவங்க அம்மா சொல்லிட்டோம், உனக்கு அருவு இல்ல, அருவு இருந்தா இந்த பிஞ்சு பொண்ணு செருப்புக்கிட்டே நீ போவியா, நல்ல பரவாயில்ல நான் தைச்சு போட்டுக்கிறோம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு 2 வீக்ஸ்க்கு நாங்க மீட் பண்ணாம இருந்தோம் பேசிக்கா. இந்த 2 வீக்ஸ்ல வந்து ஒரு நாள் ஒரு ராத்திரி என்கிட்ட வந்துட்டு நீ சும்மா சொல்ல நீ யார் யார் கூட எல்லாம் பழகி இருக்கேன்னு கேட்டான். சொன்னேன் ஓகே இந்த பையனோட பழகி இருக்கேன், இந்த பையனோட பேசிருக்கேன், இந்த பையனோட இது பண்ணிருக்க அது பண்ணிருக்க, எல்லாத்தையும் உண்மையா சொல்லிட்டேன். அவன் சும்மா ஒண்ணுதான் கேட்டா, நீ லிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்க. நான் சொன்னேன் லிஸ்ட், நான் சொல்லிட்டேன். அப்படி என்னைய வந்து யாரும் வந்து தப்பா பேசியிருக்கிற சொல்லிட்டு நான் ஓட்ட ஆனஸ்டா இருக்க பேபின்னு சொல்லிட்டு அசிங்கமல்லவருக்கு அதுதான் என் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு ராத்திரி. அவன் சொல்லிருப்பான் போடு ஒரு வார்த்தை சொல்ல சொன்ன சொல்லு, நீ எவகிட்ட பேசுன, எவகிட்ட என்ன பண்ண எல்லாத்தையும் சொல்லு, நான் ஜட்ஜே பண்ண மாட்டேன். அப்படியா ஜட்ஜே பண்ண மாட்டியா, அப்போ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு அந்த 2 வாரம் சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அந்த 2 வாரத்துல நாங்க ஒரு நாள் வெளியே போனோம், ஒரு மாலுக்கு போறோம். நான் அழகா குடிச்சிருந்தேன். It was too simple, கேவலமா வந்திருந்தா பேசிக்கா. நான் சொன்னேன் என்ன நம்ம சாப்பிட போறோம் இப்படியா வந்திருக்கேன்னு. ஈஸி வெரிங் ஸ்லிப்பர்ஸ். யா அப்ப திடீர்னு சிரிச்சுக்கிட்டு ஓகேவா சுஷி வாங்கி கொடுக்குறேன். ஓகே சுஷி ஓகே தான் சொல்லிட்டு சுஷி வாங்கி கொடுக்க சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிட்டான். அப்ப நான் உள்ள போனோன்னு சரி வா சட்டை கடை நல்லா இருக்கு சும்மா உள்ள போய் பாப்போன்னு. நான் சொன்னேன் நான் வரல, ஏன் நீங்க கூட்டிட்டு போறேன்னு கேட்டேன். இல்ல நீ சும்மா வா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் யான்னு. இல்ல உன் கிளீவேஜ் ரொம்ப தெரியுது, எனக்கு அது ரொம்ப பிடிக்க மாட்டேது, உனக்கு டியூப் வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்னது டியூப் வாங்கி கொடுக்க போறியா? இல்ல எனக்கு புரியல. நானே நிஜமா சொல்லி டியூப் வாங்கி கொடுக்க போறேன், எனக்கு பிடிக்கல, எல்லாரும் இததான் பாத்துட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு கூட அதை பாக்க பிடிக்கல சரி. ரொம்ப அவனுக்கு அது பாக்க பிடிக்கலையா? அவனுக்கு அது கூட இல்ல, அது காசு கொடுத்து தான் பாத்திருக்கான். காசு கொடுக்க பாக்குறது ஃப்ரீயா பாக்குறது அவனுக்கு ஒரு மாதிரி. அதான் அப்புறம் என்னது நான் சொன்னேன் எனக்கு வரல வேணாம், நான் ஏன் டியூப்ல போனோம், ஐ ஃபீல் பிரிட்டி அண்ட் ஐ டோன்ட் நீட் எனிதிங் டு கவர் மை செல்ஃப், ஐ அம் ஓகே ஒன்லி. நான் உன் கூட தானே இருக்கேன், நான் ஏன் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இருக்கணும், நான் அவுத்து போட்டா வந்தேன்னு கேட்டேன். இல்ல எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கலன்னு சேர்க்குறது அந்த மாலுக்கு கத்துறான். நான் சொல்ல முடியாது முடியாது நான் வர்ற மாடு உள்ள நீ இப்ப நீ வர்ற ஒன்னு விட்டுட்டு போயிருவேன்னு சொன்னான். விட்டுட்டு போய் தாளேன்னு சொன்னேன், விட்டுட்டு போயிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பின்னாடி ஒரு சத்தம், ஜில்லு ஜில்லு நில்லு ஜில்லு அப்படின்னு. என்ன இளவு அப்படிதான் கேட்டேன். சரி சரி கோச்சுக்காத, வேணா நம்ம எங்கேயும் போவோம், நம்ம காடியிலே இருப்போம். காடியில இருந்தா என்ன நடக்க போகுது, எனக்கு ஒண்ணுமே வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், நீ வீட்டு பெருக்கி ஒரு விஷயம் சொன்னீங்க, அதுல பட்டுன்னு போயிட்டீங்க. காடியில என்ன நடக்கும்? காடியில இருந்தா கடுப்பா இருக்கும், ஏக்கார்டு அடிச்சிருக்கணும், இன்ஜின் என்ன சேவ் பண்ணும், அப்புறம் எங்கேயும் சுத்த முடியாது, காடியில உட்காந்து இருக்கணும். அது சொல்ல வந்து வேற எதுவும் இல்ல. நடிக்காத. வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க. எஸ் நான் இதையும் ஓட்டக்கூடாது. சோ ஒரு நாள் சாட்டர்டே இப்படிதான் வேலைக்கு போறேன். எனக்கு அந்த வேலை இடத்துக்கு போயிட்டா அந்த 6,000 நான் போன் டச் பண்ண மாட்டேன், ஏன்னா பிள்ளைங்களோட இருப்பேன். ஐ எம் டீச்சர் இருந்து முட்டல இருந்திருக்கேன். ஏன் திமுங்களா எப்படி 6 hours கழிச்சுட்டு எனக்கு அவ்வளோ டெக்ஸ்ட் லைக் வேர் ஆர் யூ சீட்டிங் ஆன் மீ பிளா 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 பிளான்னு. என்ன பண்ண ஐம் நாட் சீட்டிங் சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னேன், வீடியோ கால்லாம் பண்ணி காமிச்சேன் எங்கதான் இருக்கேன், வேலை இடத்துல இருக்கேன்னு. டின்னர் போயிட்டேன். டின்னருக்கு போயிட்டு பிறகு எனக்கு மெசேஜ் வருது, நான் இந்த ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு. சரி ஓ சந்தோஷமா போய் இந்த இடத்துல வந்து இந்த ஆள் இருப்பாங்க அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்றேன். ஓ அப்படியா சரி போயிட்டு வாங்க. நான் ஒன் ஆஃப் த கை, ஐ ஹுக்ட் அப் கை, அவன் அப்படின்னு போட்டு வாங்குறான். நான் யோசிச்சு நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஓகே சந்தோஷமா போயிட்டு வாங்க. Last time when I was 2 years, I hooked up with a guy. We were so close to date and everything, but things didn't work out. But I told you. அதுக்கு முன்னாடி நான் தாங்க ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு லவ்ல இருக்குன்னு சொன்னேன். It's a true love, you know. அதுதான் இந்த மயராண்டினால தான் இப்படி மாறி தொலைஞ்சிட்டேன். இந்த மயராண்டி மட்டும் வாழ்க்கையில வந்து எல்லாரும் எவனையோ லவ் பண்ணிருக்க மாட்டேன். Now also you not going to tell to me anything அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட். நான் முழிக்கிறேன்னா சாப்பிட வந்துட்டு இவன் நிம்மதியை கேட்கிறான். Tell me everything what you did with that guy ன்னு கேட்கறான். அப்புறம் நான் முழிச்சேன், I was not with you, I was not in a relationship with you, it's none of your damn business ன்னு சொன்னேன். Right. Exactly. என்ன பண்ண? ஓ நீ ஏமாத்திட்டு you cheating you bitch அப்படி வந்து ஏறா நீ மட்டமான ஜென்மம்னு சொல்லிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிடுறா. அவ்வளவு கேவலமா எனக்கு வந்து அழுவ ஆரம்பிச்சேன். ஏன் அவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்னு. நார்மல் சண்டை இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், கிராப் எடுத்து அவன் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கே அவன் வீட்டுக்கு போனா என்ன மயிறு பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு தான், என் நிம்மதி கெடுக்கிறதுக்கு, ஏன்னா முடிச்சு விடுறதுக்கு. இந்த 9க்கு போறதவனே பொட்ட மாதிரி உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க, உட்காடா ஓடி வெள்ள வாடா. எனக்கு அவன் வேணாம், அப்படிதான் அவன் வேணாம்
வேணாம் எதுவும் வேணாம் உனக்கு ஒரு பைசாவும் வேணாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்கு போனா யாரும் இல்ல, அவங்க அக்கா இருந்தாங்க. தென் ஓகே அவங்க அக்கா இருந்தாலும் சரி பாரு நான் வெளியே வெயிட் பண்ண கால் பண்ணிட்டு நீ இப்ப நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். வந்தோடனே நீ ஏன் வந்த உன்னை யாரு வர சொன்னாங்க, மூஞ்சில முழிக்க கூடாது. சரி நான் தான் மூஞ்சில முழிக்க கூடாது மரண்டி என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்டேன். ஐயோ அவனை பார்த்தா உங்களுக்கே வரும் அப்படிதான். என்ன வரும்? கெட்ட வார்த்தையா? அவனுக்கு ஐப்ரோ வேற இருக்காது வேற. ஐயோ அந்த மூஞ்சில எப்படிதான் லவ் பண்ணு எனக்கே தெரியல. Then I told him that I don't want you anything. நீ ஏமாத்துற போனை கட்டு நான் செக் பண்ணணும். போனை கட்ட போன் ஒண்ணுமே இல்லடா வாட்ஸ்அப் தவறுன்னு சொன்னேன். அவனை நம்ப மாட்டான் போனை கட்டு. Then I gave my phone. Then I realized why suddenly he thinking, why he suddenly is reacting like this. அவன் பாட்டு வாட்ஸ்அப் போய் தேடுறாரு, ஸ்க்ரோல் பண்றாரு. ஸ்க்ரோல் பண்ணி நான் டக்குன்னு வந்து போனை புடிங்கிட்டு சொன்னேன் என்ன நீ என்னதான் தேடுறேன்னு சொல்ல, அதை நானே உன்கிட்ட காமிக்கிறேன்னு. இல்ல நீ மத்த பையன்கிட்ட பேசுறதுக்கு நான் பார்க்க போறேன். இன்னும் நீ இப்படி கிளம்பிடு நான் இப்படியே கிளம்பிடுறேன்னு சொன்னேன். நோ நீ காட்டு போனை தூக்கிட்டு நான் ஓடுறேன். எனக்கு ஒண்ணு நான் அப்பதான் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆனிச்சு. எங்க அக்கா கிட்ட நான் வேற பையனை பத்தி எல்லாம் பேசியிருப்பேன். அதை மட்டும் அவன் பார்த்தா என்னை வந்து நீ ஒரு பிக்ஸ்ன்னு வந்து பச்சை குத்திடுவான். நான் என்ன பண்ணேன், தேவையே இல்ல நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு I took my phone, I went running behind me and asking அப்படி ஏமாத்திருக்க கேட்டுட்டு இருக்கானா? நீ ஏமாத்திருக்க போன கொடுக்க மாட்டேன். அப்ப ஏமாத்து கடிச்சு தானே நீனு. நான் எப்பயும் அவன் என்ன சொல்றான், பரவாயில்ல நான் உன்னை போய் வீட்டுல இறக்கி விட்டு உங்க அம்மா கிட்ட நான் போய் சொல்றேன் நீ எப்படி பட்ட வேணும் அப்படின்னு. எங்க அம்மாக்கு அவன் கால் பண்ணிட்டு மிரட்டுறான். ஆண்டி இத வந்து காடியில ஏற சொல்லுங்க, இல்லாட்டி இத வந்து நான் இங்கே விட்டுட்டு போயிருவேன். அப்ப இவர் வந்து சொல்ற நல்ல பையன் மாதிரி போன் கொடுக்குறாரு. அம்மா இல்லம்மா நான் வரமாட்டேன், எனக்கு இவன் கூட ஏறதுக்கு பயமா இருக்கு, இவன் கூட வரதுக்கு பயமா இருக்கு. இல்ல நீ காடியில ஏறு வீட்டுக்கு வந்து பேசுவான். அப்ப நான் காடியில போயிட்டு இருக்கப்ப அவரு நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டேன். சொத்தரா போன் இருந்துச்சு. the amount of stress the words and I never felt that much of heat, you know. வர்ற கோவத்துக்கு வந்து okay I shouldn't be doing that சொல்லிட்டு எனக்கு கோவம்லாம் வந்துச்சு. But I wanted to do something stupid but I didn't want it to because it's not worth it and no one's supposed to do that. Then he was like he's telling me suddenly your whole family came and told about this guy stuff with me. அப்ப எனக்கு முடிச்சேன் என்ன guy stuff என்ன சொல்றேன். காடியில் போய் இந்த கலவரெல்லாம் முடிஞ்சு வீட்டுல போய் இறக்கி விடுறேன். இல்ல உங்க அம்மா உங்க அக்கா ரெண்டு அக்கா வந்து என்னை மீட் பண்ணிட்டு சொன்னாங்க நீ இந்த பையன் கூட பேசிருக்க, அவங்க என்னமோ சொல்ல போய் கடைசி நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. மாட்டிக்கிட்டேன்னா அவங்க எது சொல்லிதான் உன் நல்லதுதான் சொல்லிருப்பாங்க, என் நல்லதுதான் சொல்லி அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க நீ அவன் கூட பேசினேன் டேட் பண்ண. அதான் நானே சொன்னேன்னு உனக்கு ஒண்ணு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். நீ என்கிட்ட நீ எல்லாமே சொல்ல டீடைல்டா சொல்ல. அப்படியே wait a minute எங்க என்னமோ நடந்திருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன், சோ இங்க என்ன ஆக்சுவலா நடந்துக்குன்னா எங்க அம்மா எங்க ரெண்டு அக்காவும் மீட் பண்ணி இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. அது ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு, நிறைய பையன்கிட்ட பேசிட்டு நீ பெட்டர் அதை டேக் கேர் பண்ணிக்கோ அட்வைஸ் பண்ணிருக்காங்க. குடும்பமே உனக்கு சேர்த்து விட்டு வச்சிருக்கேன். லட்டுல வச்சேன்னு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். அப்புறம் வீடு பெருக்கிட்டு எங்க அம்மா கிட்ட எனக்கு நீங்களும் வேணாம் உங்க குடும்பம் வேணாம் இந்த பிள்ளையும் வேணாம்னு சொல்றான். நான் அழுகுறேன். ஐயோ எப்படி பாரு மனுசாச்சியே எல்லாம் பேசிட்டு இருக்க, நேத்து தானே என்ன வேணும்னு சொன்னாங்க அப்பா அம்மாவனே. அப்படிதான் இருந்தீங்க. நடிக்கிறேன் நாளைக்கே வந்து கெஞ்சுவான் பாரு. அப்படிதான் இருந்தேன். அப்புறம் சொல்லிட்டு எனக்கு நீங்க வேணா யாரும் வேணும் சொல்லிட்டு என் காலை விழுகுறான் எங்க அம்மா மனுக்கு. இது வந்து உலகமாக நடிப்பு. அப்படிதான் இருந்தேன். ஏஞ்சிரு ரொம்ப படம் நடிக்கிறேன் நான் வேணாம் தானே போ கிளம்புன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் 1 week later என்கிட்ட சொல்லாம என் வீட்டுக்கு வந்துட்டான். என் வீட்டுல யாரு இருந்திருப்பாப்போ எங்க அப்பா இருந்தாரு. எங்க அப்பா கிட்ட அங்கிள் I want to talk to you about your daughter அங்கிள் வந்து கேட்டை வந்து தட்டி ஒரு தரா லோக்கல் எல்லாம் எவ்வளவு பிஹேவ் பண்ண முடியுமோ அவ்வளவு பிஹேவ் பண்ணிட்டு வந்து கட்டியிருக்கான். எங்க அப்பா வந்துட்டு கம் இன்சைட் சொல்லிட்டு வீட்டுல உட்கார வச்சு அந்த பையனுக்கு புத்திமதி சொல்லியிருக்காரு. ஏன் காதல் கதை சொல்லுது பட்டாம இவனுக்கு. எங்க அப்பா கிட்ட அங்கிள் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா உங்க டாட்டர்ஸ் எல்லாம் எங்க வெளியே போறாங்கன்னு மாட்டி விடுறான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. எங்க அப்பா கிட்ட வந்துட்டு எங்க அக்கா முழிக்குது. எங்க அக்கா சொல்றான் உங்களுக்கு தெரியுமா இவங்க வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் எப்படி மீட் பண்ணாங்கன்னு ஒரு டேட்டிங் ஆப் மூலியமா மீட் பண்ணாங்க. இவ்வளவு சீப்பான ஒரு ஆட்டிடியூட் அப்படி சொல்லி எங்க அக்கா மாத்தி விடுறான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ? உங்க பிள்ளைங்க வந்து கிளப்பிங் போதுங்க ஃபுல்லா கெடுத்துட்டாங்க. இந்த 2 பேரும் கிளப்பிங் கூட்டி போய் யாருக்கிட்டயும் சேர்த்து விட்டாங்க. அது ரொம்ப பெரிய நல்ல பிள்ளை, இதனாலதான் இவங்களா கெட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு எங்க அக்காவை நாரடிச்சிட்டேன். எங்க அக்கா வந்து விட்டு ஏறிச்சு. திருப்பி எங்க அப்பாட்ட வந்துட்டு எல்லாம் இந்த கலவரம் முடிச்சுட்டு எங்க அப்பா வெளியே கூட்டி சரி உனக்கு என்ன அது வேணும் தானே, சரி உனக்கு வேணும்னா அதுக்காக நீ வெயிட் பண்ண, அது உனக்கு தான் கிடைக்கும். அவனும் கிளம்பிட்டான். I was really happy that my family and also my dad எங்க அப்பா அவன் என்னை பத்தி தப்பா சொல்ல
எங்க அப்பா என்ன ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்காம பேசியிருக்காரு. அந்த நைட்டு ஒரு 5 மணி இருக்கும், எனக்கு ஒரு கால் வந்து, ஐ லவ் யூ ஜில்லு, அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு நீதாம்மா உலகம், எனக்கு சாரி நச்சு பண்ணியிருந்தா, திஸ் இஸ் அவர் லாஸ்ட் கால் சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு வந்து I had a bad feeling. என்னது ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? Then I called his sister, go check on him. Then he drank some poison really suddenly. What the fuck is going on? I was crying. I felt so bad. ரொம்ப guilty ஆ ஃபீல் பண்ணேன். எனக்கு ப்ராசஸ் பண்ண தெரியல அந்த ஃபீலிங். எனக்கு வந்து என்ன சொல்றது கூட தெரியல. Then 7:30 நான் ஹாஸ்பிடல் போயிட்டு then I met him. Then he was there. Then நான் பார்த்தேன், பேசினேன். 3 hours I was just there only. I was just there. I told my mom to go. I just want to stay with him. Then என்னை ஏஞ்சிட்டு என்ன கேட்டு கேள்வி, நீ எங்க இருக்க, என்னடா இது, இப்போ விஷம் குடிச்சது யாருக்காக, எனக்காக தானே அப்படின்னு. அப்ப நான் கேட்கிறேன், நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு. நான் உனக்காக குடிக்கல, எனக்கு வந்து அவமானமா இருக்கும், அந்த மாதிரி பொம்பளை பிள்ளை கூட நான் இருந்துட்டேன்னு, நான் இன்னும் விஷம் எல்லாம் குடிக்கல அப்படி சொன்னான். விஷம் குடிக்கல, அப்புறம் என்னத்துக்கு குடிச்சேன்னு கேட்டேன். ஜஸ்ட் கட்டு போன என்னச்சு குடிச்சிட்டேன். பயந்துட்டியா நீனு அப்படின்னு சொன்னான். எனக்கு புரியல. Then I asked the sister, he drank something, he just want to admit to me. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? நானும் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்ப என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்ல பரவாயில்ல, ஆனா நீ வந்துட்டிய அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு பரவாயில்ல கொஞ்ச நேரம் இங்கே இரு. அப்படியா, சைக்கோ மாதிரி. Then the psychiatrist came and everything, everyone came. The psychiatrist asking me, oh இவதான் உன் பொண்டாட்டியா, இவதான் உன்னை ஏமாத்தினாலா அப்படி நான் அவன் என்ன கேக்குறா. Then I was like, okay. After these 3 days this fella told me he want me back. Okay, எனக்கு தெரியல என்ன பண்றது. நான் சரி நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. Yo, what the fuck is going on here? இவ்வளோ சொல்லி திருப்பி ஏத்திருக்க. I accepted him again because I felt so pity. I feel like நான் அவன மென்டல் மாதிரி ஆகிட்டேன். சரி இது கேக்குற நான் தாண்டி மென்டல் ஆயிட்டு இருக்கேன். தென் நான் என்ன சொல்லிட்டு இவர்கிட்ட, ஓகே நீ வேணா, ஐயோ நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், நீ வேணும், நீ இல்லாம வாழ முடியாது அப்படின்னு. சரி எதுவும் பண்ணிடாத, சரி நான் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். திருப்பி அந்த ராத்திரி தூங்கிட்டு காலையில எழுந்திருக்கிறேன். டெக்ஸ்ட்ல I decided not to talk to you ever again. I don't want you. This is over. I don't want you. I don't want you. I don't want you. I love you. I always will love you. Bye. சொல்லிட்டு முடிச்சிட்டான். ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா. என்னது திடீர்னு வந்து என்னாச்சு, இது ஓகேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க போய் பாக்குறேன். என்னதான் நீ ஏமாத்தி இருக்க, you have cheated on me. நீ நான் பார்த்த பிள்ளை இல்ல, you are such a different girl now. உன் மென்டாலிட்டிக்கு என் மென்டாலிட்டிக்கு செட் ஆகுது. This is over. அவன் சொன்ன வார்த்தையிலே அதான் முக்கியமான வார்த்தை. என்னது? அது ஒண்டிதான் உண்மையா சொல்லியிருக்கான். அவன் மென்டலுக்கும் ஓ மென்டலுக்கும் சம்மந்தமே இல்ல. goddamn right. Then the father தனியா கூட்டிட்டு போய் என்கிட்ட சத்தியா கேக்குறாரு, நீ சத்தியா பண்ணதுக்கு அப்புறம் நீ கிளப் தண்ணில அடிக்க மாட்டேன்னு. என்னத்துக்கு நான் எப்படி சத்தியா பண்ணணும், என்னத்துக்கு நீ என்ன எங்க அப்பா? So apparently அந்த ஃபாதருக்கு வந்து நான் ஒரு ஸ்லட் மாதிரி தெரிய வந்துச்சு. That father was asking, எனக்கு சத்தியா பண்ணு, நீ எல்லாம் பண்ணு, நீ அப்பதான் அவனுக்கு உனக்கு அவன் கிடைப்பான் அப்படின்னு. எனக்கு நீங்களே அவனை வச்சுக்கோங்க, எனக்கு அவனை வேணாம், தயவுசெய்து நல்லா வளர்த்தி எவ்வளாச்சும் நல்ல ஒரு பொண்ணுக்கு கட்டி கொடுங்க, சந்தோஷமா நீங்களே வச்சுக்கோங்க அவனை அப்படின்னு. At the end of the day எனக்கு என்னாலதான் அப்படி பண்ணிட்டான்னு ஒரு கில்ட்டினஸ் இருந்துச்சு. But at the same time I couldn't be giving him chance to let myself ruin again. But I think it's good thing that you stood up for yourself, because I think it was very shitty what the father asked you to do. எங்க அப்பாவே யோசிக்கல, நீ யாரா சாலா, நீ யாரடா? ஒன்னியும் நான் வச்சுக்கோ, ரெண்டு பேரும் equally toxic தான். I agree I was toxic because I don't know how it's supposed to be in health. How healthy works also I don't know. So it was just the way he showed me, I was just following that way. So yeah. நீங்க உங்க காது கதை எடுத்து விடுங்க ஜீவன். யாரு நானே? Yes. Just want to say I just want to say I'm not a green flag, you know, I'm a red flag. I only learned how to be a better boyfriend or partner because I fucked up so much. Sometimes you need that experience to become a green. That's why I totally understand what you went through, because even when I was young I went through all those things. So it makes us a better person. Just because you're a girl and you're going through your relationships in a different way does not mean you're a bad person. You're just learning how to love better. I wish you all the best. You're still young. I think you will definitely get someone who will make you the most beautiful person in their eyes. Oh, thank you. Thank you so much for sharing. Bye. Okay, bye. So இந்த வார கதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. I just want to say, நிறைய பேர் டேட் பண்ணா that does not make her a slut. இந்த இந்தியன் கம்யூனிட்டில இருந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருந்தா ஸ்லட். இது எந்த காலத்துல சொல்ற, நிறைய பேர் வந்து பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இல்லாம சிங்கிளா வாழ்க்கை ஃபுல்லா இருக்காங்க. அவங்கள என்ன கூப்பிடுவீங்க?
சேண்டா. ஸோ வித் தட் பீங் செட், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த எபிசோட பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்க காதுக்கு நீங்க சப்மிட் பண்ண போறீங்கன்னா கூகுள் டாக்ல லிங்க் இருக்கு, நீங்க சப்மிட் பண்ணலாம். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது வரைக்கும் சைனிங் ஆஃப், ஜீவன் ஃப்ரம் காதலா காதலா. ciao. உன் பரிவில் நிகழவா, உன் புகழில் திளைக்கவா.